Hi friends, welcome to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மயோ மேகி தான் பண்ண போறோம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி கூட. இப்போ இது எப்படி செய்யலாம்ன்றத பாத்துருவோம் வாங்க. நான் 2 பாக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்துர்க்கேன். இதில இருக்க இந்த மசாலா மேக்கரை மட்டும் இதில இருந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் 2 பாக்கெட் எடுத்தனால 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு பாக்கெட் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் இதோட ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு பொடி பொடியாக நறுக்கின பூண்டு நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மயோனைஸ் ஆட் பண்ணிடுறேன். இது கூட இந்த மசாலா மேக்கர் இதையும் இந்த 2 பாக்கெட் இதோட ஆட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் மேகி செய்கிறத விட இது நல்லா க்ரீமியாக யம்மியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் இதோட தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேகி நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இது நல்லா குக் ஆகி வரட்டும். நார்மலாக ப்ளைன் மேகி செய்கிறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிட்ஸு திரும்ப இன்னொரு தடவை செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வந்து மேகி நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த பட்டர் எல்லாம் இதிலே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ரெசிபி கூட இது. இப்போ பார்த்திங்கன்னா முன்னதைக்கு நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப சுண்ட வேண்டாம், ஓரளவுக்கு தலைன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமியாக. இப்போ நான் ஒரு பிளேட்டில் இதை சர்வ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நான் இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இது கூட ஆரிகானோ, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இது ஆட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மயோ மேகி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.